அன்பான தமிழ் உலகளே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த காதல் கனெக்ஷனில் என்ன பிரச்சனைன்னு தோணுது, நீங்கள் நேசிக்கிறவங்களுக்கு இந்த கனெக்ஷனில் என்ன பிரச்சனை அப்படின்னு தோணுதுன்னு பார்த்துட்டு அதை எப்படி சால்வ் பண்ண போகிறோம், என்ன பண்ணால் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணி, இல்லை என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, அவங்க எப்படி நினைக்கிறாங்க, நீங்கள் என்ன விட்டு கொடுக்கணும், அவங்க என்ன விட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இந்த ரீடிங் வந்து போத் மாஸ்குலின் அண்ட் ஃபெமினின். இந்த டெக்கில் எந்த டெக் மாஸ்குலின் ஃபெமினின்ங்கிறது கடவுள் தான் தீர்மானிக்க போகிறாங்க. ஐம் கோட் டு கட் த டெக். அதில் மாஸ்குலின் எனர்ஜி வந்தால் அந்த டெக் நான் மாஸ்குலினுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இது ஃபெமினின் டெக். ஸோ ஆப்வியஸாக வந்து இது நான் மாஸ்குலினுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சைட் ஃபுல்லாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து மாஸ்குலின் என்ன சொல்ல போகிறாங்க. இட்ஸ் நாட் அபவுட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர், இட்ஸ் அபவுட் யுவர் எனர்ஜி. நீங்கள் என்ன எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறீங்க இந்த கனெக்ஷனில், மாஸ்குலின் எனர்ஜெட்டிக்காக இந்த கனெக்ஷனில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் ப்ராப்ளம். இது வந்து நாட் அபவுட் குட் திங். ஸோ ப்ராப்ளம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் கனெக்ஷனை ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், feminine energy, what is the problem in this connection? Tower. So ending. சரி, பார்க்கலாம் என்ன சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் பாஸ்டில் பண்ண சில ரகசியங்கள் இல்லைனா ஒரு துரோகம் இந்த கனெக்ஷனில் அதாவது நடந்திருக்கு, அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களோட வேலையை பார்க்குறேன் அப்படின்னீங்க. பிகாஸ் நீங்கள் இங்கே கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ். இதனால தான் நீங்கள் இந்த கனெக்ஷனை வந்து ஃபர்தராக எடுத்துகிட்டு போகல. பிகாஸ் இந்த துரோகம் வந்து இந்த துரோகம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, இட்ஸ் அ ஷாக்கிங் விஷயம் உங்களுக்கு. அதுதான் இந்த கனெக்ஷனில் பிரச்சனை அப்படிங்கிறது தான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படி தான் நீங்கள் எனர்ஜெட்டிக்கலாக ஃபீல் பண்ணுறீங்க. இந்த மாஸ்குலின் வந்து மேபி பாஸ்டில் பண்ண துரோகம் இல்லைனா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சி பண்ண ஒரு துரோகம் வந்து வெளிச்சத்துக்கு வந்துச்சு. யூ காட் இட். இல்லைனா இந்த துரோகத்தை பண்ணிவிட்டு இந்த மாஸ்குலின் வந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது வந்து டவர், அது வந்து வெளியில் வந்துடுச்சு. மேபி யூ ஹாவ் சென்ஸ்ட் இட், இல்லைனா வந்து பிரபஞ்சம் வந்து அதை உடச்சிட்டாங்க, அந்த ரகசியத்தை உடச்சிட்டாங்க. ஸோ இந்த மாஸ்குலினோட ட்ரூ கலர் இங்கே மாஸ்க் கலந்துடுது. மேபி அவங்க உங்களுக்கு பண்ணது துரோகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது என்ன கைண்ட் ஆஃப் துரோகமாக வேணால் இருக்கட்டும். சீட்டிங், இல்லைனா வந்து ஃபேமிலி தான் முக்கியம்னு சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லலை, இல்லைனா வந்து ஹீ சேஸ் சம் ஒன் எல்ஸ், இல்லைனா காமிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, இல்லைனா காமிக் ஃபீமேல் சைல்டு வாட் எவர். ஆனால் அவங்க பண்ணது துரோகம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, தட்ஸ் அ ஃபேக்ட். அது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு. சம்பவ ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இல்லைனா யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. மேபி யூ காட் சம் கைண்ட் ஆஃப் எவிடன்ஸ், சம்திங் ஹாஸ் ஹேப்பன்ட். அதுதான் வந்து இப்போது இந்த கனெக்ஷன், இந்த டவர் மூமெண்ட். யூ என்ன சொல்லுது, நீங்கள் உடச்சிட்டிங்க அப்படின்னு தான் சொல்லணும். யூ ப்ரோக் இட் ஆஃப். இந்த கனெக்ஷன் வந்து சுக்கலாக உடச்சிட்டிங்க. மேபி இப்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களோட ஸ்டெபிலிட்டி. நவ் யூ காட் யோர் ஓன் செல்ஃப். நீங்கள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. ஓகே, இந்த துரோகத்தை வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் இதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது உங்களோட வாழ்க்கையில். யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். இன்னொரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மேபி நீங்கள் 10 ஆஃப் பென்டிகிள்ஸில் இருந்திருப்பீங்க. இந்த மாஸ்குலின் வந்து உங்கள் எனர்ஜியை ஸ்டீல் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து உங்களோட லக்கை ஸ்டீல் பண்ணுறதுக்கு தான் மேபி இந்த மாஸ்குலின் உங்களை சுற்றி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி மேபி அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தட் யூ காண்ட் ஏபிள் டு ஃபர்கிவ் இந்த ப்ரெசென்ட் எனர்ஜியில் சொல்கிறேன். ஸோ யூ ஆர் டிமாண்டிங் ஜஸ்டிஸ். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திட்ட ஜஸ்டிஸ் கேட்குறீங்க, இல்லைனா இந்த மாஸ்குலின் கிட்ட டிமாண்ட் பண்ணுறீங்க ஜஸ்டிஸ். அதாவது நியாயம் என்ன, உண்மை என்ன அப்படிங்கிறது இன்னும் உங்களுக்கு தெரியல. அது தெரிகிற வரைக்கும் நீங்கள் இந்த கண்ணை திறக்க போகிறதில்லை. யூ க்ளோஸ்ட் யுவர் ஐஸ். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனில் உங்களோட கண்கள் திறந்திருக்கு. ஸோ உங்களுக்கு எது நியாயம் நல்லா தெரியும். நீங்கள் 3D வேர்ல்டில் கண்ணை திறந்திருந்தாலும் யூ ஆர் சைக்கிக், யூ நோ வாட் இஸ் ரைட். உங்களோட சோடில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் வந்து பிடி இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட நியாயம், உங்களோட தர்மம் உங்களை கைவிடாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ ஆர் இந்த ரைட் டைரெக்ஷன். உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷனோ இல்லை உங்களுக்கு இருக்க ஒரு புரிதலோ உங்களை நிச்சயமாக கைவிடாது. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ராக். ஏன்னா இந்த 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் அதுதான் சொல்லுது. ஸோ மேபி நீங்கள் சந்தேகப்படுறீங்க இந்த மாஸ்குலினை. மேபி ஃப்யூச்சரில் இஃப் யூ ஆர் கோயிங் டு பி வெல்தி, இந்த மாஸ்குலின் காசுக்காக உங்கள் கூட இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யூ காட் சம் கைண்ட் ஆஃப் பேட் ஒப்பீனியன் அபவுட் திஸ் மாஸ்குலின். இங்கே பார்த்தீங்கன்னா டெத் அண்ட் ரீபர்த் பாட்டம் டெக்கில்
யூ ஹேவ் எண்டட் திஸ் கனெக்ஷன். இல்லைனா வந்து இந்த இந்த முகம் இல்லை, நீங்கள் நினச்ச முகம் இந்த மாஸ்கினோட முகம் இல்லை, நீங்கள் நினச்சது வேறு, உண்மை முகம் வேறு. அதுதான் இங்கே உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வந்துடுச்சு. ஸோ யூ ஹேவ் எண்டட் இட். அதான் நான் கிளியராக பார்க்குறேன். யூ ஹேவ் எக்ஸ்பெக்டட் திஸ் மாஸ்குலின் லைக் திஸ் கிங் ஆஃப் கப்ஸ், அதாவது அன்கண்டிஷனல் லவ். என்ன நடந்தாலும் சரி, உங்கள் மேலே வச்சுருக்க அன்பு இல்லைனா அந்த தூய்மையான அன்பு மாறாது அப்படின்னு நினச்சிங்க. பட் அது உங்களோட வெறும் கற்பனை மட்டும்தான். நியாயம், உண்மை அது இல்லை அப்படிங்கிற ஒரு நிதர்சனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நிதர்சனம் வந்து வேறையாக இருக்குது அப்படின்னு தான் உங்களோட இப்போது. அதனால தான் யூ ஹேவ் எண்டட் திஸ் கனெக்ஷன். மேபி தட்ஸ் வாட் யுவர் எனர்ஜி இஸ் சேயிங். So let's jump into this masculine's energy. Masculine energy is wow. They want victory. Flight energy. Okay, let's see what is the bottom deck card is. Six of Swords energy. Okay. இந்த மாஸ்குலின் கிட்ட இப்போ ஒரு ஸ்டோரி இருக்குது. ஐ வில் கம் டு த ஸ்டோரி. இந்த மாஸ்குலின் எனர்ஜி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தே வாண்ட் டு கம், தே வாண்ட் டு விக்ட்ரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேஷனேட், அதாவது இவங்க ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ தான் ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லை, யோசிச்சுட்ருக்காங்களான்னா இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பல்சிவாக ஆக்ஷன் எடுக்கிற பழக்கம் இந்த மாஸ்குலின் இருக்குது. இவங்க எடுக்க போகிற ஆக்ஷனுமே ரொம்ப இம்பல்சிவ் ஆக்ஷனாக தான் இருக்க போகுது நியர் ஃப்யூச்சரில். இல்லைனா ஹீ இஸ் ஆல்ரெடி டூயிங் சம்திங். ஏன்னா அவங்களுக்கு வந்து மேபி இந்த மாஸ்குலினுக்குமே வந்து நீங்கள் விலகி போனது இட்ஸ் அ ஷாக்கிங் மெசேஜ். இல்லைனா அது இட் 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 ப்ரோக் திஸ் மாஸ்குலின்ஸ் ஹார்ட். இல்லை ஹீ இஸ் ஷேட்டர்ட், அதுதான் சொல்லணும் இங்கே ஆக்சுவலாக சொன்னால். அது சுக்கலாக உடஞ்சாச்சு. ஏன்னா நீங்கள் இப்படி கத்திரிச்சிட்டு போவீங்க அப்படின்னு அவங்க நினைக்கல. மேபி அவங்க நினச்சாங்க நீங்கள் வந்து கெஞ்சுவீங்க, இல்லைன்னா நீங்கள் பண்ணது தப்பாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, ஐ வில் ஃபர்கிவ் யூ, இனிமேல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே சொல்லிடுவீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் யூ ஆர் ஸ்டாண்டிங் அப் ஃபார் யுவர் செல்ஃப். நோ நோ நோ, திஸ் இஸ் பெட்ரயல், ஐ கான்ட் அக்செப்ட் இட். இந்த மாஸ்குலின் சொல்கிறாங்க அவங்க எனர்ஜியில் ஒரு காமிக் எனர்ஜி இருக்குது. குயின் ஆஃப் வான்ஸ் இஸ் டெஃபினெட்லி அ காமிக் எனர்ஜி. பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ், ஜெலசி, அதே மாதிரி ஸ்பெல் ஒர்க் பண்ணுற பர்சனும் கூட. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஜஸ்டிஸ், அவங்க இந்த மாஸ்குலினுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. அன்ஃபேர்னஸ், லக். மேபி உங்களை வந்து இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணியிருக்கலாம். அதனால் இந்த மாஸ்குலின் வந்து நீங்கள் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிட்டு ஏதாவது பண்ணியிருக்கலாம். இல்லைனா காமிக் எனர்ஜி இந்த மாஸ்குலினுக்கு ஏதோ ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு குழந்தை எக்ஸ்கியூஸ் சொல்லுது. அம்மா வந்து என்னை வந்து சாக்லேட் சாப்பிட சொன்னால் நான் சாப்பிட்டேன், உனக்கு தெரியாமல் திருட்டுத்தனமா அப்படின்னு சொல்கிறது வந்து குழந்தைக்கு ஓகே. பட் குழந்தைய பண்ணலாம் தப்பு தான். நம்ம அப்படி தான் நேர்மையாக குழந்தைய வளர்த்தணும். ஸோ இந்த மாஸ்க்கு நினச்சிட்டாங்க, இல்லை நான் வந்து உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் சொல்லிவிட்டு எஸ்கேப் ஆகிக்கலாம் அப்படின்னு. நோ நோ நோ, நீங்கள் சொல்லிட்டீங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நீங்கள் பண்ணது தவறு என்றால் தவறு தான். நீங்கள் வந்து எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன், அவன் சொன்னான்னு பண்ணிட்டேன், உன் புத்தி எங்கே போச்சு அப்படின்ற கேள்விக்கு பதில் இல்லை. ஸோ அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் பென்டிகல்ஸ், ரிவர்ஸ்ட் எனர்ஜி. செல்ஃப் டிசிப்ளின் இருக்கா அப்படின்னா இல்லை. இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப ஃபீலிங் ஸ்டக், போர்டு. உங்கள் எனர்ஜி இல்லாமல் இந்த மாஸ்குலினால் சர்வை பண்ண முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட், அதாவது ஓவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஸோ இப்போது அதெல்லாம் எல்லாமே தலைகீழாக இருக்குது. இட்ஸ் அ கர்ஸ். லைக் இந்த மாஸ்குலின் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இப்போதைக்கு இந்த மாஸ்குலோட ஆப்ஷன் நீங்கள் மட்டும்தான். இனிமேல் இந்த காமிக் வந்து இந்த மாஸ்குலோட ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் இந்த காமிக்கோட அவங்க எந்த டீலிங்கும் வச்சுக்க போகிறது. நோ ஃபினான்ஷியல் டீலிங்ஸ் வித் திஸ் காமிக் எனர்ஜி எனிமோர். இதுதான் இப்போது ப்ரெசென்ட்டாக அந்த மாஸ்குலின் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. மேபி அந்த மாதிரி ஒரு துரோகத்தை தான் முன்னாடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்க இப்போ எனர்ஜெட்டிக்கலாக அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது நோ, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் வந்து சொல்லுவாங்களா சாரி அப்பாலஜி இருக்கானா, வி ஆர் நாட் கோயிங் தேர் நவ். இதுதான் இப்போ உங்கள் 2 பேத்துக்குள்ளே இருக்க பிரச்சனை. ஸோ அவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு ஒத்துக்கிறாங்க. யா, ஐ டிட் சம்திங். அது வந்து நான் வந்து காமிக் சொன்னதை கேட்டு பண்ணிட்டேன், இல்லைனா வந்து காமிக் என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து எக்ஸ்கியூஸ் சொல்கிறாங்க.
அதாவது அவங்க ஏமாத்துறதுக்கு பதில் வரல, பட் அவங்கள யாரோ ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏமாற்றம் துரோகம் வந்து எதை பொறுத்தது, எவ்வளோ தூரம். இஃப் ஹீ இஸ் சீட்டிங் தென் தட் இஸ் நாட் அக்செப்டபிள். இது வந்து ஃபினான்ஷியலாக வந்து காதலை விட எனக்கு காசு முக்கியம், என் ஃபேமிலி முக்கியம் ட்ராமானா இட்ஸ் ஓகே, இட்ஸ் அக்செப்டபிள். ஸோ இல்லை ஐ வெண்ட் அண்ட் ஸ்லெப்ட் வித் காமிக் பிகாஸ் ஐ தாட் யூ ஆர் நாட் மை பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னாங்கன்னா நோ 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 நோ, அங்கே வந்து யூ ஆர் சேயிங் நோ, தட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ இப்போ இந்த மாஸ்குலின் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, எனக்கு இனிமேல் ஆப்ஷனே கிடையாது, யூ ஆர் மை ஒன்லி ஆப்ஷன். இது எதனால் இந்த மாற்றம் வந்ததுங்கிறத பற்றி நம்ம அப்புறமா ஆராய்ச்சி பண்ணுவோம். இப்போது இதுதான் இந்த மாஸ்குலின் வந்து சொல்கிறாங்க, தே ஆர் கோயிங் டு லீவ் திஸ் காமிக். ஏன்னா அவங்க வந்து தே ஆர் நாட் ஃபீலிங் ஹாப்பி. அவங்களுக்கு வந்து இருக்கிற இடத்துல சந்தோஷம் இல்லை. அவங்க வந்து சில விஷயங்களை முடிச்சுட்டு சில விஷயங்களை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. தே வாண்ட் டு ஷோ யூ திஸ் அன்கண்டிஷனல் லவ். ஏன்னா தே ஆர் கோயிங் த்ரூ திஸ் நைட் மேர். இதுதான் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம். இந்த மாஸ்குலினுக்கு இப்போ புரியுது. இந்த மாஸ்குலினுக்கு வந்து காமிக்கோட சேர்ந்து துரோகம் பண்ணும்போது புரியலை, உங்களை முதுகில் குத்தும்போது புரியல, பட் இப்போ புரியுது என்ன அப்படின்னா காமிக்கு என்னை ஏமாற்றிட்டாங்க. ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து எதிர்பார்த்து போனதை வேறு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் மூமெண்ட் இருக்குது. ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸோ டார்க் அவுட் சைட். ஸோ இங்கே வந்து வெளியில் பட்டாசு வெடிக்குது. இட்ஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட், இட்ஸ் செலிப்ரேஷன் ஆக்சுவலாக அது. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னொரு சைன் என்ன அப்படின்னா உங்கள் காதல் சரியான பாதையில் போகும், இல்லைனா கூடிய சீக்கிரம் நீங்கள் ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஏன்னா மாஸ்குலின் அதுதான் சொல்கிறாங்க, ஐ வாண்ட் டு செலிப்ரேட் சம்திங் வித் யூ. இங்கே பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரெகக்னிஷன், விக்ட்ரி, உங்களை வந்து ரொம்ப பப்ளிக்காக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தே வாண்ட் டு செலிப்ரேட் யூ அஸ் ஹிஸ் ஒய்ஃப் இன் நியர் ஃப்யூச்சர். இப்போதைக்கு இந்த மாஸ்குலினுக்கு வந்து இந்த காமிக் கொடுக்குற ஆஃபர் வந்து தே ஆர் நாட் ஓகே, தே ஆர் நாட் ஹாப்பி. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் காமிக். குரூப் ஆஃப் பீப்புள் இந்த மாஸ்குலினுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, பட் ஹீ இஸ் நாட் ஹாப்பி, ஹீ இஸ் பிளானிங் சம்திங் எல்ஸ். அதுதான் இந்த மாஸ்குலின் உங்களுக்கு சொல்கிறதும். அவங்க வந்து நீங்கள் ஒரு இடத்த விட்டு வரணும்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா தே ஆர் கோயிங் டு டூ இட். அவங்க வந்து இந்த காமிக் இருக்கிற எனர்ஜியை விட்டு தே ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் மூவிங் அவே, ட்ரான்சிஷன், சேஞ்ச், லீவிங் பிஹைண்ட். அந்த பேகேஜ் எல்லாம் விட்டுட்டு அவங்க வெளியில் வரதுக்கு இப்போ ப்ரிப்பேர்டு. எல்லாம் ஹீ இஸ் மூவிங் ஆன். ஏன்னா இங்கே மூமெண்ட் இருக்குது, நிறையா மூமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்ஸ் இருக்குது, மூமெண்ட் 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 மூமெண்ட். ஆனால் காமிக்கு நோக்கி அவங்க மூவ் பண்ண போகிறாங்கன்னா நோ. பட் அகெயின் ஐ வாண்ட் டு மேக் இட் கிளியர், இந்த மூமெண்ட்னால உடனே ஃபெமினின் உங்களை மன்னிச்சிடுவாங்க அப்படின்னா இல்லை மாஸ்குலின், யூ ஹேவ் டு பி வெரி அவேர் ஆஃப் இட். நீங்கள் பண்ண துரோகத்தோட அளவை பொறுத்து தான் இந்த மன்னிப்பும் இருக்க போகுது. ஸோ உங்களோட துரோகம் வந்து மன்னிக்கக்கூடிய துரோகமாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. ஏன்னா அவங்க அந்த எனர்ஜியில் தான் இருக்காங்க. பட் இவங்க வந்து சுக்கல் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. இந்த ரீபில்ட் பண்ணுறது வந்து பேஸ்ட் ஆன் வாட் யூ டிட் இன் த பாஸ்ட். ஆனால் ரீபில்டுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ், இங்கே டெத் அண்ட் ரீபர்த் இருக்குது. பட் அது ஹவ் யூ மேக் யுவர் செல்ஃப் அவைலபிள், இல்லைனா வந்து ஹவ் யூ எமோஷ்னலி சாட்டிஸ்ஃபை திஸ் ஃபெமினின் எனர்ஜி, இல்லைனா வந்து ஹவ் லாயல் யூ ஆர், இதெல்லாம் பொறுத்து தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து சும்மா உடனே கற்பனை பண்ணிவிட்டு இல்லை நான் வந்து உடனே வந்து என் மனசை மாற்றிக்கினேன், இப்போ வந்து எனக்கு காமிக் தேவையில்லை. இட்ஸ் லைக் ஃப்ளையிங் மங்கி, யூ ஆர் ஜம்பிங் தேர், யூ ஆர் நாட் ஹாப்பி பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் மனி. நவ் யூ ஆர் ஜம்பிங் ஹியர் ஃபார் மனி. நவ் யூ டோன்ட் ஹாவ் மனி, நவ் யூ வாண்ட் டு ஜம்ப் ஹியர் ஃபார் லவ். திஸ் இஸ் நாட் அட் ஆல் acceptable. அடுத்து வந்து this is not like a game, this is life. You can't jump here and there, you have to stick to one person. அது வந்து ரொம்ப லேட்டாக நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணணுமே நீங்கள் நினைக்கிறது நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எதை பொறுத்தது அப்படின்னா ஹவ் ஸ்ட்ராங் யூ ஆர், ஹவ் லாயல் யூ ஆர், ஹவ் டெடிக்கேட்டட் யூ ஆர், இதை பொறுத்து தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து கற்பனை பண்ணுறது வந்து உடனே நடந்துடாது. ஸோ பி ப்ராக்டிக்கல், யூ நீட் டு புட் லாட் ஆஃப் எஃபர்ட். சைபர் புல்லி, ஸோ மாஸ்குலின் வந்து நிறைய பேர் டீஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஃபெமினின் உங்களை வந்து சைபர் புல்லி பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. மேபி நீங்கள் ஏதாவது சோஷியல் மீடியாவில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப மீன் கமெண்ட்ஸ் போடுறது, இல்லைனா உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி மெசேஜஸ் அனுப்புறது. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து பாஸ்டில் இந்த மாதிரி நிறையா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்பிரிட் சொன்னாங்க. ஐ ஹேவ் ஒன் மோர் கார்ட், காக் பிளாக்கிங். இந்த காக் பிளாக்கிங் பார்த்திங்க அப்படின்னா வி ஹவ் கிளாரிஃபைட் திஸ் ஸோ மெனி டைம்ஸ். காக் பிளாக்கிங்னா நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணுறது. அதாவது ஒருத்தங்க மட்டும் இல்லை, குரூப் ஆஃப் பீப்புள். பார்த்திங்கன்னா நான் ஒரு பிரச்சனை கொடுக்குறது, இன்னொருத்தவங்கள்ட்ட பிளான் பண்ணி இன்னொரு பிரச்சனை கொடுக்க சொல்கிறது,
அடுத்தது வந்து காரை பஞ்சர் பண்ணி விடுறது, இல்லைனா வந்து காரில் ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி செட் பண்ணுறது. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் இந்த பிரச்சனையே துரத்திட்டுருப்பீங்க. யூ கான்ட் திங்க் அபவுட் யுவர் லவ். இல்லைனா அதுக்கான நேரம் வந்து உங்களுக்கு கிடைக்காது. இல்லைனா அந்த நேரமின்மையை பண்ணுறது, ஏன்னா உங்களோட கரியரில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறது, நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் காக் பிளாக்கிங். ஃபேமிலி ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறது, ஃபேமிலியோட கொலூடாகி. ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் பிளானிங், த காமிக் பீப்புள்ஸ் அட்டெம்ப்ட். ஸோ இது வந்து ஒன்ஸ் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஹேண்டில் இட். நம்ம வந்து இப்போ கேட்கலாம் எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு. லெட்ஸ் கோ தேர். மை குட்னஸ், ஒன் கார்ட் இஸ் ஹியர். நியூ பிகினிங் இருக்குது உங்களுக்கு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இருக்குது. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ப்ளீஸ். எனிதிங் we should know? இந்த மாஸ்டர் வந்து ஹீ இஸ் க்ரைங் ஓவர் யூ அட் ப்ரெசென்ட். ஏன்னா வந்து எப்போயுமே போனதுக்கப்புறம் தான் வந்து புத்தி வரும். லுக்கிங் யூ அப். இந்த மாஸ்குலின் இல்லைனா காமிக் எனர்ஜி உங்களை வந்து எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லைனா தே ஆர் லுக்கிங் ஃபார் யூ. ஹாப்பினஸ் ஹேட்டர். இந்த காமிக் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது வந்து இந்த காமிக்கு பிடிக்காது, இல்லை நீங்கள் இந்த மாஸ்குலினோட சந்தோஷமாக இருக்கிறது இன்னொரு மாஸ்குலின் எனர்ஜிக்கு பிடிக்கல. ஸோ தே ஆர் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ட்ரபிள். இட்ஸ் அ குரூப்பி எனர்ஜி. நான் சொன்னேன் இல்லையா, தே ஆர் பிளானிங் சம்திங். யூ ஆர் அன்ஃபேஸ்ட். ஃபெமினின் எனர்ஜி நீங்கள் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான். யூ ஆர் ஸ்ட்ராங் ஹியர். அது இந்த மாஸ்குலினுக்கும் பெப்ப, காமிக்குக்கும் பெப்ப. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கீங்க. என்னென்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எனக்கு வரும்போது கிளாரிட்டி வேணும். நீ துரோகம் பண்ணியிருந்த அப்படின்னா இந்த டவர் தான் அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பேன். துரோகம் பண்ணலையா, ஏதாவது ஆக்ஷன் சாலிடாக எடுங்க, பார்த்துக்கலாம் ஃப்யூச்சரில். இப்போதைக்கு யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் மை லைஃப். நீங்கள் வந்து தூக்கி போட்டிங்க. ஏன்னா எங்கேயும் வந்து மாஸ்குலின் எனர்ஜி இல்லை, இந்த மாஸ்குலின் எனர்ஜி துரோகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேயே நீங்கள் விட்டீங்க. யூ டிட் சம்திங் ராங். முதல்ல அதை கரெக்ட் பண்ண, அப்பாலஜி கேளு, எக்ஸ்பிளைன் பண்ண. வெறும் வந்து வாய் வார்த்தையில் வடை சுடுறது வேலைக்காகாது. டூ சம்திங், மேக் இட் கிளியர் டு த வேர்ல்ட் தட் யூ ஆர் கோயிங் டு லவ் ஆர் யூ ஆர் கோயிங் டு மேரி மீ. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் மேக் இட் கிளியர் டு த வேர்ல்ட். அதுக்கப்புறம் வா, மன்னிக்க முடிஞ்சால் பேசிக்கலாம் அப்படின்ட்டீங்க. அதுதான் உங்கள் எனர்ஜி இப்போது. ஸோ இந்த மாஸ்கின் வந்து மாதிரி ஆப்ஷன் வச்சுட்டு உங்கள்கிட்ட வந்து ரகசியமாக சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னு சொன்னால் வந்து ரகசியமாக ஓடி போய் இன்னொருத்தவங்ககிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணது, இதெல்லாம் இனிமேல் நடக்காது. ஹீ நீட்ஸ் டு மேக் இட் கிளியர் டு திஸ் வேர்ல்ட் ஃபஸ்ட், தென் ஒன்லி ஹீ கேன் கம் ஃபார் யூ. இதெல்லாம் பண்ணலை அப்படின்னா இந்த மாஸ்டருக்கு ஆப்ஷனே கிடையாது. யூ ஆர் நாட் அன் ஆப்ஷன் அட் ஆல். ஸோ அவங்க வந்து அவங்க வேலையை பார்க்கலாம். இந்த மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிரிட் சொல்கிறாங்க ஹீ இஸ் ஸ்டில் அ ஃபூல். இந்த மாஸ்டர் இன்னுமே ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்டு வந்து என்னென்னு பார்ப்போம். ஜட்ஜ்மெண்ட், டிவைன் ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாஸ்டர் துரோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஹீ இஸ் கோயிங் டு ஃபேஸ் த கர்மா. அதில் உங்களுக்கு சந்தேகமே இல்லை. டோன்ட் சேஸ் யுவர் கவுண்டர் பார்ட். இஃப் இட் இஸ் மென்ட் டு பி இட் வில் பி. ஃபெமினின் உங்களுக்கான கைடன்ஸ் இதுதான். நீங்கள் வந்து சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்க. ஸோ டோன்ட் சேஸ் ஹிம். நீங்கள் வந்து உங்கள் வேலையை பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா இதுவே உங்களை தேடி வரும். இதுதான் உங்களோட கைடன்ஸ். ஃபோக்கஸ் ஆன் யுவர் பேஷன் ஆர் ட்ரீம் விச் ஸ்பார்க்ஸ் யுவர் ஹாப்பினஸ். திரும்பவும் உங்களுக்கு இதே தான். பி அன்ஃபேஸ்ட். நீங்கள் இருக்கிற எனர்ஜி சரியான எனர்ஜி தான். ஸ்பிரிட் சொல்கிறாங்க அதே எனர்ஜியிலே இருங்க. Don't do anything else. If your counterpart has other commitment over you, then leave them with that and walk away. இந்த மாஸ்க்கு நம்ம ப்ரீவியஸ் ரீடிங்கில் பார்த்த மாதிரி நான் காமிக் சைல்டை கூட்டிகிட்டு வரேன், இல்லைனா வந்து காமிக் எனர்ஜி நான் ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் இங்கே வேலைக்காகாது அப்படின்னு போய்கிட்டே இருங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே ஆப்ஷனே கிடையாது. காமிக் ஃபேமிலி, காமிக் சைல்டு, நோ, ஹீ நீட்ஸ் டு கம் அலோன். ஏன்னா இங்கே 6 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி இருக்குது. ஹீ நீட்ஸ் டு கம் அலோன். இது வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இந்த மாஸ்கோட ஜேர்னியில் நீங்கள் மட்டும்தான் இருக்க போகிறீங்க. ஹீ நீட்ஸ் டு மேக் எவ்ரி திங் கிளியர். எவ்ரி திங் வந்து பப்ளிக்காக பண்ணணும். இந்த ஓடி ஒளியிறது, இல்லை வந்து நான் சொல்லாமல் பண்ணுவேன், நான் வந்து எப்போயுமே ஒரு ஆப்ஷன் வச்சுட்ருப்பேன் அப்படின்லாம் இனிமேல் இந்த வேலைக்கு ஆகாது. இங்கே அந்த ஆப்ஷனே கிடையாது. இந்த மாஸ்டர் உங்ககிட்ட வந்து திரும்ப பேசக்கூட முடியாது. இஃப் ஹீ இஸ் நாட் doing everything publicly, he can't even have the option to apologize or even ask you one more chance. So he needs to make it everything public. Envision your union and leave the rest to the universe. Have the unshakable faith. ஸோ இது வந்து மாஸ்குலினுக்கு. இந்த மாஸ்குலின் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதுக்கான எஃபர்ட்டை போடுங்க. ஹாவ் அன்ஷேக்கபிள் ஃபெய்த், தென் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் அ சான்ஸ். பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் ப்ராக்டிகாலிட்டி, ரெண்டு பேத்துக்குமே இந்த கைடன்ஸ் பொருந்தும். ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இந்த மாஸ்குலின் கால் எடுத்து வைக்காமல் ஹீ கான்ட் ஹாவ் யூ. அடுத்தது வந்து பி கிரவுண்டட் அண்ட் எம்ப்ரேஸ் எர்த் எனர்ஜி, ஸ்பெண்ட் டைம் இன் நேச்சர். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து இஃப் யூ ஆர் ஃபீலிங் டயர்ட், இல்லைனா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா, ரெண்டு பேத்துக்குமே கைடன்ஸ் என்ன அப்படின்னா, கோ அண்ட் ஸ்பெண்ட் டைம் இன் நேச்சர். உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தான் வழிகாட்டி. ஸோ உங்களோட வாழ்க்கைக்கான வழியை பிரபஞ்சத்துக்கிட்டே கேளுங்க. குட் டைம் இஸ் அஹெட், கீப் ஸ்மைலிங். ஸோ ஃபெமினின், நீங்கள் இங்கே ஆல்ரெடி ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. யூ ஆர் இன் 9 of Pentacles. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் யூ ஆர் கோயிங் டு ரீச் தேர். அதனால் ஸ்பிரிட் சொல்கிறாங்க, பி ஹாப்பி அண்ட் என்ஜாய் யுவர் லைஃப். இந்த மாஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு விதி இருந்தால் வருவாங்க. ஏன்னா ஹி நீட்ஸ் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னா ஸ்டில் ஹீ இஸ் அ ஃபூல். இந்த மாதிரி முட்டாள்தனமாக வந்து எனக்கு பிறக்காது, எனக்கு தான் பிறந்திருக்கு நடம் பிடிக்கிறது, இல்லை நான் வந்து வீட்டுக்காக நான் கார்மிக் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வச்சிட்ருப்பேன், என்ன ட்ராமா போடுறது, இல்லை வந்து நான் ரொம்ப பயந்துவேன், எங்கள் மம்மி என்ன சொன்னாலும் நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து 7 கழுத வயசானதுக்கப்புறமும் இந்த ட்ராமா பண்ணுறது, இதெல்லாம் வந்து இனிமேல் வேலைக்காகாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ட்ராமா போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் பண்ணது கரெக்ட் தான், தூக்கி போயிட்டே இருங்க. ஏன்னா இங்கே டவர் இருக்குது. யூ ஆர் பிரேக்கிங் எவ்ரி திங் டவுன். வந்தால் ஒரு ஆம்பளையாக லட்சணமாக, அதாவது நம்ம பாஸ்ட் தமிழ் கல்ச்சரில் எடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பெண்களுக்காக நிற்கணும். யூ நீட் டு ஸ்டாண்ட் அப், ஃபைட் ஃபார் திஸ் லவ். ஒரு இளவட்ட கல்லை தூக்குறதோ, இல்லை வந்து மாடு அடக்கிறதோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி யூ நீட் டு ப்ரூவ் இட். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த காதல் திரும்பி பார்க்குமா, இந்த கப்பை வச்சுட்டு திரும்பி பார்ப்பாங்களா, இல்லை நீ பண்ண துரோகத்துக்கு உன் முகத்துலேயே நான் முழிக்க முடியாது, இட்ஸ் டன் அப்படின்னு போவாங்களோ. இது நீங்கள் எடுக்க போகிற ஆக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் பண்ண துரோகத்தை பொறுத்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் யுவர் கைடன்ஸ். ஐ ஹோப் திஸ் இஸ் கோயிங் டு கிவ் யூ சம் கைண்ட் ஆஃப் கிளாரிட்டி. ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.